வணக்கம். வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம எல்லா சீசனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோட்டோர கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். காய்கறிகளே விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் வச்சு சூப் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. காய்கறிகள் கொடுத்த திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வெஜிடபிள் சூப் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வாழைத்தண்டு, காளான், அப்புறம் முருங்கைக்காய், பீன்ஸ், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், அப்புறம் பேபிகார்ன் கொஞ்சமாக, கடைசியாக கேரட். இப்போ இந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் 5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நறுக்குன முட்டைக்கோஸ், அப்புறம் பீன்ஸ், முருங்கைக்காய், அப்புறம் வாழைத்தண்டு இது எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து நல்லா வேக விட்டுக்கிறேன். 5 கப் தண்ணி 3 கப்பாக வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அந்த மாதிரி கொதிக்க விட்டு வேக விடும்போது காய்கறிகளோட சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிரும். பாருங்கள், காய்கறி நல்லா வெளிரி போயிருக்கு. இந்த டைம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மூலமாக அவ்வளோ காய்கறியையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த வெஜிடபிள் சூப்புக்கு நம்ம சேர்த்துருக்க முருங்கைக்காய், அப்புறம் இந்த வயலட் கலர் முட்டைக்கோஸ் ரெண்டுமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். முருங்கைக்காய், அப்புறம் வாழைத்தண்டு இது எல்லாமே நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அது நம்ம சூப்பில் போட்டு குடிக்க முடியாது. அதனால் வேக வச்சு அதனோட சத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா காய்கறியையும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சூப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். 5 காளானை நான் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவர் அதை நான் பொடி பொடியாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பேபிகார்ன் அதையும் பொடி பொடியாக துருவி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கேரட் இதுவும் பொடி பொடியாக துருவினது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அதிக நேரம் வதக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. 1 நிமிஷம் எண்ணெயில் சிம்மில் வச்சு வதக்கிட்டால் போதும். இப்போ இந்த வெஜிடபிள் சூப்புக்கு தேவையான மசாலாக்களை நம்ம சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். சூப்புக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த காய்கறிகளும் இந்த மசாலாக்களும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம காய்கறிகள் போட்டு வேக வச்சு அந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கணும். உங்களுக்கு சூப் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா இந்த டைம் நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகளை குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கணும். இது ஏற்கனவே எல்லாம் துருணுனால 5 நிமிஷத்துலேயே காய்கறிகள்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இந்த சூப்புக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அந்த கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. நம்ம வெஜிடபிள் சூப் இப்போவே ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு ரோட்டு கடை சூப் டேஸ்ட் வேணும் அப்படின்னா இது கூட நம்ம கட்டாயம் கார்ன்ஃப்ளவர் தான் சேர்த்துக்கணும். இப்போ நான் அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கரைச்ச தண்ணியை இந்த சூப்பில் சேர்த்துக்கணும். கண்டினியூஸாக கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளற ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த சூப் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்மளோட சூப் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம என்ன தான் முதல்ல மிளகு சேர்த்துருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக மிளகுத்தூள் போட்டு சூப் குடித்தோம்னா தான் சூப் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடைகளில் சூப் குடிக்கும்போது அதுக்கு மேலே அந்த பொரிச்ச கார்ன் தூவி கொடுப்பாங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்மளும் இந்த சூப்புக்கு மேலே அந்த பொரிச்ச கார்ன் சேர்த்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பை கெட்டிப்படுத்துறதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைசல் சேர்த்துருப்போம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் இந்த வெஜிடபிள் சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.